சீமான் அண்ணன் என்ன சொன்னாருன்னு எனக்கு தெரியல. நீங்கள் சொன்னதுக்காக இப்போ நான் பதில் சொல்கிறேன். அண்ணே, சீமான் அண்ணன் அவர்களுக்கு அவருடைய சின்னம் வேண்டும்னா முதல்ல அப்ளை பண்ணணும். அப்ளையே பண்ணல. என்ன காரணம் சொல்கிறாரு? சென்னையில் வெள்ளம் வந்துச்சு, அதனால் அப்ளை பண்ண மறந்துட்டேன்னு சொல்கிறாரா? சென்னையில் வெள்ளம் வந்துச்சு, அப்ளை பண்ண மறந்துட்டேன். அண்ணே, அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக சீமான் அண்ணன் இருந்தால் அந்த சின்னம் அவருக்காக இருக்கும். அவர் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இல்லை. 6% வாக்கு, 2 சட்டப்பேரவை உறுப்பினர் அல்லது 25 எம்பிக்கள் இருக்கக்கூடிய மாநிலத்தில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், அதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்குது. ஒருவேளை அந்த மாதிரி இல்லைன்னா ரெனியூ பண்ணுறதுக்கு அந்த விண்டோவில் அப்ளை பண்ணணும். சீமான் அவர்கள் அந்த விண்டோவில் அப்ளை பண்ணல. அண்ணாமலையா சீமான் அண்ணன் வீட்டுக்கு போய் கையை பிடிச்சி அண்ணே நாம் தமிழர் அப்ளை பண்ணாதீங்கன்னு நான் சொன்னேன்னா, அவ்வளோ விண்டோ இருந்து நாம் தமிழர் அப்ளை பண்ணல. இன்னொரு கட்சி அவங்க அப்ளை பண்ணி அவங்க அந்த நாம் தமிழருக்கு இதற்கு முன்பு இருந்த விவசாய சின்னத்தை அவங்க வாங்கியிருக்காங்க. நீங்கள் புரிஞ்சுக்கணும், மக்கள் இதை புரிஞ்சுக்கணும். அண்ணாமலைக்கும் நாம் தமிழர் அவர்களுக்கு இதற்கு முன்பு ஒதுக்கப்பட்ட சின்னம் கிடைக்காததற்கும் என்ன சம்பந்தம்? இவர் அப்ளை பண்ணியிருந்தால் அவருக்கு கிடைச்சிருக்கும். ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட் சர்வ். ஓகே. 2வது, டெல்லி ஹைகோர்ட்டுக்கு போகிறார். டெல்லி ஹைகோர்ட்டுக்கு நாம் தமிழர் கட்சி போகும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய நீதிபதி சொல்கிறாங்க, தேர்தல் கமிஷன் பண்ணியிருக்கக்கூடியது சரிதான், ப்ரொசீஜர் படி பார்த்தா நீங்கள் அப்ளை பண்ணலை, கேட்டால் நீங்கள் மறந்துட்டேன்னு சொல்கிறீங்க. இன்னொரு கட்சி அப்ளை பண்ணியிருக்கு, அவங்க இந்த சின்னத்தை கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வில் அவங்களுக்கு சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லை, அதை தாண்டி இன்னொன்று சொல்லியிருக்காங்க. இத்தனை ஆண்டு காலமாக தேர்தலில் போட்டியிடக்கூடிய நீங்கள் ஏன் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக ஏன் மாறலை? ஏன் நீங்கள் 6% வாக்கு ப்ளஸ் 2 அசம்பிளி வின்னிங் கேண்டிடேட் அல்லது ஒரு லோக்சபா, இதெல்லாம் நீதிமன்ற கேள்வி கேட்டிருக்காங்க. சம்பந்தமே இல்லாமல் எங்கள் அப்பன் குதிரைக்குள்ள இல்லை அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி சீமான் அண்ணன் என் மேலே பழிய போகிறார். தொண்டர்கள் நியாயமாக சீமான் அண்ணன் மேலே கோவப்படணும். ஒரு கட்சியினுடைய தலைவர் சின்னத்துக்கு அப்ளை பண்ணல, அது சீமான் அண்ணன் தவறா? என் தவறானே? சீமான சின்னத்துக்கு அப்ளை பண்ண வேண்டியது அவரு பொறுப்பு. அவர் அதை செய்யாமல் இன்றைக்கி சம்பந்தம் இல்லாமல் என் மேலே எதுக்கு பழிய போகிறாருன்னு. அதனால் சீமான் அண்ணன் அவர்கள் உண்மையை தெரிஞ்சு பேசணும். அவருக்கு இந்த ப்ராசஸ் தெரியுமா, இந்த ப்ரொசீஜர் தெரியுமா, அங்கீகரிக்கப்பட்ட கட்சினா என்னென்னு தெரியுமா, அங்கீகரிக்கப்பட்ட கட்சிக்கு எவ்வளோ பேர் ஜெயிச்சிருக்குன்னு அவருக்கு தெரியுமா? எதுவுமே இல்லாமல் அண்ணாமலை முதல்ல மோடியை திட்டுவார், இப்போ புதுசாக அண்ணாமலை ஆரம்பிச்சிருக்காரு. இவங்க தான் காரணம் என்னென்ன. அதனால் சீமான் அண்ணன் அவர்கள் மீது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், எனக்கு அவர் மீது எப்பொழுதும் மரியாதை இருக்குது. காரணம், தனியாக நிற்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த ப்ரொசீஜரை அவங்க ஃபாலோ பண்ணாமல், அப்ளையே பண்ணாமல் எலெக்ஷன் கமிஷனை கொடுனா எப்படி எலெக்ஷன் கமிஷன் கொடுப்பாங்கண்ணே? அண்ணே, பேசுகிறவங்க பேசிட்டு தாங்கண்ணே இருப்பாங்க. பேசுகிறவங்கள நீங்கள் ஸ்டாப் பண்ண முடியாது. இன்றைக்கி இவர்களெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். நான் ஏற்கனவே சொல்லிகிட்டு இருக்கேண்ணா, தமிழ்நாட்டில் இன்றைக்கி அரசியல் கட்சி பார்த்திங்கன்னா அவர்களுடைய தலைவர்களை வைத்து அவர் பேசுவது கிடையாது. நீங்கள் சொல்கிற கட்சியாக இருக்கட்டும், இன்னொரு கட்சியாக இருக்கட்டும். 1967 இவர் வந்தாங்க, 1949 அவங்க வந்தாங்க, 53 இவங்க வந்தாங்க. மக்களுக்கு எல்லாம் வெறுத்து போச்சு. நீங்கள் இன்றைக்கி யார் தலைவர் அவங்கள பற்றி பேசுங்க, அவர்களுடைய மாண்பை பற்றி பேசுங்க. நாங்கள் மோடி அவர்களை பற்றி பேசுகிறோம். மோடி அவர்கள் ராஜாஜி ஐயாவை பற்றி பேசியிருக்காங்க, நல்லது செய்யும் பொழுது பேசியிருக்காங்க. மோடி ஐயா அவர்கள் கர்ம வீரர் காமராஜர் ஐயாவை பற்றி பேசியிருக்காங்க. மோடி ஐயா அவருடைய கடந்த 1 வருட கால ஸ்பீச்சை நீங்கள் தமிழ்நாட்டிலே பாருங்கள். விஜயகாந்த் ஐயாவை பற்றி பேசியிருக்காங்க. ஜனவரி 2ஆம் தேதி திருச்சியில் விஜயகாந்த் ஐயாவை பற்றி பேசியிருக்காங்க. பல்லடத்தில் புரட்சித் தலைவர் அவர்களை பற்றி, ஜெயலலிதா அம்மையாரை பற்றி பேசியிருக்காங்க. எல்லா இடத்துலையும் எல்லா தலைவரும் பேசுகிறாங்க. இப்போ விஜயகாந்த் அவர்களை பற்றி பேசுகிறாங்கிறதுக்காக தேமுதிக கோவப்பட முடியுமா? அவருடைய பண்புகளை சுட்டி காட்டியிருக்கின்றோம். புரட்சித் தலைவர் அவருடைய பண்புகளை சுட்டி காட்டியிருக்கின்றோம். ராஜாஜி ஐயாவுடைய பண்புகளை சுட்டி காட்டியிருக்கின்றோம். காமராஜர் ஐயாவுடைய புகழை பாடியிருக்கின்றோம். அது எங்களுடைய கடமை. ஏன்னா ஒரு தேசிய கட்சி தேசிய பார்வையாக பார்க்கணும். இந்தியா முழுவதுமே அந்தந்த தலைவர் அடையாளம் காட்டும். அதை விடுங்கண்ணே, PV நரசிம்மராவ் ஐயாவுக்கு பாரத் ரத்னா கொடுக்குறோம். காங்கிரஸ் கட்சி கோச்சிக்க முடியுமா? இதே லாஜிக்கல் நான் பேசுகிறேன். சரண் சிங் அவர்களுக்கு பாரத் ரத்னா கொடுக்குறோம். அதனால் இவர்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, யாரும் ஓட்டுக்காக செய்யலை. உங்கள் கேள்விக்கு வரங்கண்ணே, அந்தந்த தலைவர்கள் செஞ்சுருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை மக்கள் மன்றத்தில் வைத்திருக்கின்றோம். அது பாரதிய ஜனதா கட்சி. இல்லை எங்கள் தலைவரை பற்றி பேசிட்டாங்க, ஓட்டுக்காக பேசுகிறாங்க. இது முட்டாள்தனமான வாதம். அப்படி யாராச்சும் நினைக்கிறாங்கன்னா, PV நரசிம்மராவ் அவரை பற்றி நாம் கொடுக்குறோம், பாரத் ரத்னா கொடுத்துருக்கின்றோம் என்றால் காங்கிரஸ் ஓட்டு வேணும்னாங்க நான் கொடுக்குறோம்? கண்டிப்பாக கிடையாது. PV நரசிம்மராவ் அவர்களை காங்கிரஸ் மறந்துட்டாங்க, கௌரவப்படுத்துகிறோம். சரண் சிங் அவர்களுக்கு கொடுக்குறோம். என்ன அர்த்தம்? பிரணாப் முகர்ஜி அவர்களுக்கு பாரத் ரத்னா கொடுக்குறோம். பிரணாப் முகர்ஜி அவர்களுக்கு நம்ம கொடுத்துருக்கக்கூடிய 10 பாரத் ரத்னா பாருங்கண்ணே, 10 கொடுத்துட்டோமானே, 10 வருஷத்தில் 10 பாரத் ரத்னா கொடுத்துருக்கு. பிரணாப் முகர்ஜி அவர்கள், நரசிம்மராவ் அவர்கள் நம்ம கட்சியில் இல்லாதவங்களை கொடுத்து கௌரவப்படுத்துகிறோம். இத்தனைக்கும் நீங்கள் அரசியலில் பார்த்தீங்கன்னா போட்டி கட்சிகள்
காரணம் என்ன? அவர்களுடைய மாண்பையும் பண்பையும் மக்கள் மன்றத்தில் வைக்கிறோம். அதுக்காக காங்கிரஸ் கட்சி ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு நீ நரசிம்மராவ் ஃபோட்டோவும் நீ பிரணாப் முகர்ஜி ஃபோட்டோன்னு சொன்னால் எவ்வளோ அபத்தமாக இருக்குமோ அது போன்ற அபத்தமான கருத்துக்கள் தான் இந்த கருத்து.